மலையில் மரத்தின் மேல் சமையல். ஒரு நாள் காலையில நேரம் சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி, அவங்க பசங்களான பன்னு கிளி, சின்ன காக்கா, புஜ்ஜி குருவி எல்லாருமே எப்பவும் போல ஈவினிங் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தினமும் வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது அவங்களுக்கு போர் அடிச்சதுனால வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, டெய்லி அந்த 4 செவத்துக்குள்ள சமையல் செஞ்சு செஞ்சு எனக்கு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு கிளைமேட் வேற நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது புதுசா பிளான் போடலாமா? ஆமா துணி, எனக்கும் வீட்டுக்குள்ள சமைச்சு சமைச்சு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்னதா ஒரு ட்ரிப் போடலாமா? நம்ம எல்லாரும் வெளியே போய் ஒரு சின்னதா ட்ரிப் போட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாமா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, காட்டுல சமைக்கிறதா இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம எல்லாரும் காட்டுக்கு போய் அங்க சமைக்கிற போட்டி வச்சுக்கலாம். அப்படின்னா நம்மளதுல யாரு பெஸ்ட் அப்படின்னு. துணிக்குருவி ஆச்சரியமா, நம்மளதுல யாரு பெஸ்ட்னா எனக்கு புரியல சிச்சு. அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லா சமைக்குவோன்னு நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம காட்டுக்கு போய் விதவிதமா சமைக்கலாம். யாரு பெஸ்டா சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு நம்ம பசங்க தான் ஜட்ஜுங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு யாரு சமையல் நல்லா இல்லையோ அவங்க தோத்து போயிருப்பாங்கல்ல, அந்த தோத்து போனவங்க நம்ம வீட்டுல ஒரு வாரமா சமையல்காரங்களா வேலை செய்யணும். ஓகேவா? சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, வாவ் சிச்சு, நீ பயங்கரமா யோசிக்கிறியே. காசு கொடுக்காம வீட்ல வந்து சமையல் செஞ்சு கொடுக்கணுமா? எனக்கு ஒண்ணு இந்த போட்டியில பயம் இல்ல. ஏன் தெரியுமா? நான் சூப்பரா சமைக்குவேன். சமையல் பத்தி உங்களுக்கு தெரியாதா? சிச்சு, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் சமையலை பத்தி எனக்கு தெரியாதா? அதனால இந்த சமையல் போட்டியில நான் தான் ஜெயிக்குவேன்னு தோணுது. பசங்களா, நீங்க ஜட்ஜா இருக்கிறதுக்கு ரெடி தானே? புஜ்ஜி சந்தோஷமா, வாவ் அம்மா, நீங்க எல்லாரும் சமைக்கிறீங்களா? சூப்பர் ஐடியா. இத பாக்குறதுக்கே மஜாவா இருக்கும். நாங்களும் உங்க சாப்பாட ருசி பாக்குறோம். அம்மா ஆண்டி, நீங்க சமைக்கிற சாப்பாட்டுக்கு நாங்க தான் ஜட்ஜா. நான் எல்லாத்தையும் ருசி பார்த்து சூப்பரா சொல்லுவேன். சரி ஆண்டி, எங்க அம்மா கூட இந்த போட்டியில இருக்காங்கல்ல, நானும் ஜட்ஜா வரேன். சிச்சு காக்கா கோவமா, டே சின்னு, ஏண்டா முதல்லயே இப்படி சொல்ற? நானும் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். சரி சரி, இப்ப போட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. பொருளுங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் காட்டுக்கு சீக்கிரமா கிளம்பலாம். அப்படி 3 அம்மாக்களும் போட்டியில கலந்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி, பருப்பு எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வர வீட்டுக்கு போனாங்க. துணிக்குருவி கத்திரிக்காய் குழம்பு, சோட்டுக்கிளி பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் சிச்சு காக்கா வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு தயாரானாங்க. மதிய நேரம் எல்லாருமே காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. காட்டுக்கு 2 பெரிய மரத்துக்கு நடுவுல சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. காட்டுலயே கிடைக்கிற விறகு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடுப்பையும் பத்த வச்சாங்க. அப்பா, என்னோட அடுப்பு செட் ஆயிடுச்சு. இன்னும் நான் விறகு கொண்டு வந்து அடுப்பு பத்த வைக்கிறது மட்டும்தான். பசங்களா இந்த பக்கம் வராதீங்க, அந்த பக்கமா உட்காருங்க, புகை வரும். நான் கூட அடுப்பு பத்த வைக்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். சிச்சு, நீயும் எல்லாம் ரெடி பண்ணிக்க. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் வேலைய பாத்துக்கோ. நான் நார்த் ஸ்டைல்ல சமைக்கிறதுனால வெண்டைக்காய் குழம்பு அதிரி போகுது. அப்படி 3 பேருமே சமைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் திடீர்னு அங்க வானிலை மாற ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. சில்லுன்னு காத்தும் வீச ஆரம்பிச்சுது. மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால எல்லாரும் ஆகாயத்தை பார்த்து அப்செட் ஆனாங்க. அம்மா, அங்க பாருங்கம்மா, ஆகாயம் எல்லாம் கருப்பா மோடம் வந்துருச்சு. காத்து கூட பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்கு. ஆமாம் சித்தி, இருந்தாப்புல இருந்து என்ன சித்தி இவ்வளவு இருட்டாயிடுச்சு? துணி ஆகாயத்தை பார்த்து ரொம்பவும் கவலையா, ஐயோ, மழை வர மாதிரி இருக்கு. இருந்தாப்புல இருந்து கிளைமேட் உடனே இப்படி மாறி போச்சு. சிச்சு காக்கா கோமா, ஐயோ கர்மம், நாங்க போட்டி வைக்கிற இந்த நாள்தான் மழை வர மாதிரி இருக்கணுமா? இந்த போட்டிக்காக ஒரு வாரத்துல இருந்து நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெயில் என்ன இப்ப போயிடுச்சு? அப்போ மஹி அங்க வந்து, எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா கிளம்புங்க, மழை வர மாதிரி இருக்கு. நாங்க இன்னைக்கு சமையல் போட்டியே வச்சிருக்கோம். இன்னைக்கு போய் மழை வரணுமா? அவங்க எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழையில அவங்க கொண்டு வந்த பொருட்கள், அடுப்பு, விறகு எல்லாமே மழையில நனைய ஆரம்பிச்சுது. ஒரு நிமிஷம் யாருக்குமே என்ன பண்றது அப்படின்னு புரியவே இல்லை. எல்லாருமே வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. பசங்களா, ஜோரா மழை வருது. எல்லாரும் போய் மரத்துக்கடியில உட்காருங்க. நான் பொருளுங்களை எடுத்து வைக்கிறேன். ஐயோ, என்னோட உருளைக்கிழங்கெல்லாம் நினைதே. பசங்களா, போய் எல்லாரும் அந்த மரத்துல உட்காந்துக்குங்க. சிச்சு வெண்டைக்காயை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா. ஐயோ, என்னோட வெண்டைக்காய். ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க. இந்த மழை என்னோட மரியாதையை எடுத்துரும் போல.
மழை அதிகமா வந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களால தரையில நிக்க முடியல. தரையெல்லாம் சேரா ஆச்சு. வேற வழி இல்லாம எல்லாருமே அங்கேயே இருக்கிற மரத்துக்கு மேல ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. துணியும் புஜ்ஜியும் ஒரு மரத்தோட கிடையில, சோட்டுவும் பன்னுவும் இன்னொரு மரத்துக்கு மேல, அதே மாதிரி சிச்சும் சின்னும் 2 பேரும் இன்னொரு மரத்துக்கு மேல. அப்படி அவங்க மரத்துல மழை தண்ணி விழாத இடத்துல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மழை நிக்கிற மாதிரி தெரியல. அப்போ துணிக்குருவி சத்தமா, சோட்டு, சிச்சு, எல்லாரும் சேஃபா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? துணி, நாங்க எல்லாம் சேஃபா தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த மழையை பார்த்தா நிக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு நம்மளோட சமையல் போட்டே அவ்வளவுதானா? சிச்சு கவலையா, என்னோட வெண்டைக்காய் எல்லாமே மழை தண்ணியில நனைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம சமைக்கவே முடியாது. ஆனா எனக்கு பசி வேற அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் புஜ்ஜி, அம்மா, ஏமா சமைக்க முடியாது? ஏன் நம்ம மரத்துலயே சமைக்க முடியாதா? ஐயோ பைத்தியக்கார பொண்ணு, மரத்துல எங்கேயாவது அடுப்பு பத்த வச்சு சமைக்க முடியுமா? மரம் எரிஞ்சிடாதா? அம்மா, கண்டிப்பா இந்த மரத்து மேல உக்காந்துக்கிட்டு நம்ம சமைக்கலாமா? இந்த மரத்தோட கொம்பைங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு? நம்ம எடுத்துட்டு வந்த குட்டி குட்டி விறகு, புல்லு எல்லாமே போட்டு அடுப்பை நல்லா பத்த வைக்கலாம். என்கிட்ட ஒரு சின்ன பிளாஸ்டிக் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கீழே போட்டு அது மேல விறகு புல்லெல்லாம் வச்சு சமைக்கலாம். எந்த காரணத்து கொண்டும் எதுவும் ஆபத்து வராது, சமைக்கலாம். அதை கேட்டு பன்னு கிளி, சூப்பர் ஐடியா புஜ்ஜி. நாங்க இருக்கிற இந்த இடத்துல கூட இந்த மரத்தோட கொம்பு ரொம்ப விசாலமா இருக்குது. நாங்க கூட இந்த போட்டிக்கு ரெடி. நாங்க இருக்கிற இடத்துல கூட மழை தண்ணி விழுவுல, நாங்களும் இங்கே சமைக்கிறோம். பாத்தீங்களா, இந்த மழையால கூட நம்மளோட போட்டியை நிறுத்த முடியாது. நம்ம எல்லாருமே அவங்கவுங்க மரத்துல உக்காந்துக்கிட்டு சூப்பரா சமைக்கலாம். சேலஞ்சுக்கு ரெடியா? பசங்க கொடுத்த ஐடியாவை கேட்டு அம்மாக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து கீழே அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக வச்சிருந்த 3 கல்லையும் மேலே கொண்டு வந்து மரத்துக்கு மேலே பெரிய ஒரு இலையை போட்டு அதுக்கு மேலே 3 கல்லை வச்சு அங்கேயே மரத்தில் இருக்கிற சின்ன சின்ன விறகுகளை ஒடிச்சு கடைசியில் அடுப்பு பற்ற வச்சு அவங்க எல்லாரும் சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, என்னோட பட்டாணி கூட உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சமைக்க நல்லா இருக்குல்ல? ஆமா துணி, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கோட வாசனை உனக்கு கமகமான வருதா என்ன? பாரு. நீங்க செய்யற குழம்போட வாசனை எதுவுமே என் மூக்குக்கு வரல. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வெண்டைக்காய் குழம்போட வாசனை தான் இந்த காடு முழுக்க பரவி இருக்கு. அப்படி அம்மாக்கள் எல்லாருமே சில்லுன்னு வீசுற அந்த காத்துல சோன்னு பெய்யுற மழையில சுட சுட சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே மரத்துல உட்காந்துக்கிட்டு பெய்யுற மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மணி இருக்கும். சமையல் முடிஞ்சது. மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. என்னோட சமையல் ரெடியா இருக்கு பசங்களா. உங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்னோட சமையல் ரெடியா இருக்கு. என்னோட சமையல் கூட ருசி பார்க்க நேரம் வந்துருச்சு. உங்களோட சமையல் எல்லாம் அப்புறம். முதல்ல என்னோட வெண்டைக்காய் குழம்ப ருசி பாருங்க. சின்ன பன்னும் 2 பேருமே உடனே துணி இருக்கிற மரத்துக்கு மேல போய் உக்காந்தாங்க. அங்க துணி சமைச்ச அந்த கத்திரிக்காய் குழம்ப சாப்பிட்டு பார்த்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாவ் அம்மா, நீங்க செஞ்ச இந்த கத்திரிக்காய் பட்டாணி நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. ஆமா சித்தி, மசாலாவும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆமா சித்தி, நல்லா இருக்கு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இருங்க எல்லாரோட சமையல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சோட்டு இருக்கிற மரத்துக்கு போனாங்க. அங்க சோட்டு சமைச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைய சாப்பிட்டு பார்த்தாங்க. அம்மா, நீங்க செஞ்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்ல கிறிஸ்பியா சூப்பரா காரமா இருக்கு. ஆமா அத்தை, உருளைக்கிழங்கு நல்ல கிறிஸ்பியா காரமா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியில் அவங்க எல்லாரும் சிச்சு இருக்கிற மரத்துக்கிட்ட வந்தாங்க. சிச்சு ரொம்பவும் சந்தோஷமா எல்லாருக்காகவும் வெண்டைக்காய் குழம்பு செஞ்சிருந்தா. அந்த மனம் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சிச்சு பரிமாற அவங்க அந்த வெண்டைக்காய் குழம்ப சாப்பிட்டு பார்த்தாங்க. அதோட சுவை புஜ்ஜிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சிச்சு அத்தை, என்ன இந்த ருசி சூப்பரா இருக்கு. வெண்டைக்காயில உப்பு புளி காரம் எல்லாம் இறங்கி வாயில வச்சு அவ்வளோ நல்லா இருக்கு. பன்னும் ஆச்சரியமா, உண்மையிலேயே அத்தை, இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் குழம்ப என்னோட லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி சூப்பரா இருக்கு. சின்னும் சந்தோஷமா, அப்புறம் எங்க அம்மாவை என்ன நினைச்சீங்க? இந்த போட்டியில எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. 3 பேரும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சோட்டோ துணியும் கூட அவங்க சமைச்சதை எடுத்துக்கிட்டு சிச்சு கிட்ட வந்தாங்க. என்ன பசங்களா, ஜட்ஜ்மெண்ட் ரெடியா? யாரோட சமையல் சூப்பரா இருக்கு? அம்மா, நீங்க 2 பேரும் செஞ்ச சமையல் சூப்பரா இருக்கு. இருந்தாலும்
ஆனா இந்த மலைக்கு சிச்சு ஆண்டி செஞ்சிருக்கிற வெண்டைக்காய் குழம்பு நல்லா புளி புளி காரமா பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ருசியை நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இந்த சமையல் போட்டியில் எங்கள் அம்மா சிச்சு தான் ஜெயிச்சவங்களா? சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, ஏய் பாத்தீங்களா, இந்த சமையல் போட்டியில் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். துணி சோட்டு, அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் என் வீட்டில் நீங்கள் தான் சமைக்கிறீங்க. துணி சிரிச்சுக்கிட்டே, ஒத்துக்கிறேன் சிச்சு, இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற வெண்டைக்காய் குழம்பு அற்புதமா இருக்கு. உன் கையில மேஜிக் இருக்கு. ஆ சரி சிச்சு, நீ தான் ஜெயிச்ச, ஒத்துக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் நாங்க 2 பேரும் உனக்கு சமையல் செஞ்சு போடுறோம். இப்போ உன் குழம்புல சாப்பாடு கொடுக்குறியா? அப்படி எல்லாருமே அதே மரத்துல உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா அந்த மலையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணி செஞ்ச அந்த கத்திரிக்காய் குழம்பு, சிச்சு செஞ்ச அந்த வெண்டைக்காய் குழம்பு, அதே மாதிரி சோட்டு செஞ்ச பொட்டேட்டோ ஃப்ரை, இது எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க. அப்படி அந்த மழை பெய்யுற ஒரு நாளை பண்டிகையா மாத்தி எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெளியில மழை நின்று இப்ப ஆகாயத்துல வானவில் தோன்றுச்சு. மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு அந்த வானவில பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி அன்னைக்கு அவங்க எல்லாரும் மழை பெய்யுற அந்த நாள்ல மரத்துக்கு மேல சமைச்சு புதுசா ஒரு அட்வென்ச்சரை பண்ணாங்க. ஆக மொத்தம் சோட்டுவும் துணியும் தோல்வி அடைஞ்சிட்டதுனால அவங்க பசங்க சொன்னதை அவங்க செய்ய வேண்டியதா போச்சு. பூமிக்கு கீழ் வாழ்க்கை. இந்த வருஷம் வெயில் காலம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த வெயில் காலத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு ஆத்துல இருக்கிற தண்ணியும் கூட வத்தி போச்சு. இப்போ அந்த ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கிறது இல்ல. தண்ணி இல்லைங்கிறதுனால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, லூசிபுரா, மகிக்கழுக எல்லாரும் கோயிலுக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்தோட நிழல்ல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லார்கிட்டயுமே துணி, ஐயோ என்ன வெயில்டா இது, வீட்டுக்குள்ள இருக்கலான்னு பார்த்தா அனல்ல வெந்து போய் வேர்வை ஊத்துது, வெளியில வரலான்னு பார்த்தா சூடான காத்து தான் வீசுது, இந்த வெயில் காலத்துல நம்ம எல்லாருமே சாகம் போற போல. ஆமா டோனி, என் மளிகை கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த வெயிலுக்கு வீணா போகுது, யாரும் வந்து வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, வெயில என்னால உட்காந்து வியாபாரமும் செய்ய முடியல, குளிர்ச்சியா ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும். இந்த வெயில்ல குளிர்ச்சியான இடத்துக்கு எங்க போறது சோட்டோ, நம்ம ஊரே நல்லா அனல்ல வெந்துகிட்டு இருக்கு, ஆத்தங்கரையோரமா முதல்ல போய் உக்காந்தலாவது சில்லுன்னு காத்தடிக்கும், இப்ப அங்கேயும் தண்ணி இல்ல, அதனால அங்க வீசுற காத்தும் சூடா தான் இருக்கு. ஆமாங்க மகி, தண்ணி பிரச்சனை வேற, பசங்க பாவம் இந்த வெயில் தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க, பின்ன பெரியவங்க நம்மளாலே தாங்கிக்க முடியலையே, பசங்க எப்படி தாங்கிப்பாங்க சொல்லுங்க. அப்போ சிச்சு காக்கா சோகமா, உங்க கஷ்டம் உங்களுக்கு, ஏன் கஷ்டம் எனக்கு, இந்த அனல் தாங்க முடியாம ராத்திரி முழுக்க ஏசி போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் ஈபிக்காரன் வந்து கரண்ட் பில்லை காட்டுறான், 10,000 ரூபான்னு வந்திருக்கு, இந்த வெயிலுக்கு ஏசி போடாம உட்காரவும் முடியல, அதுக்குன்னு இந்த ஈபி பில்லை கட்டவும் முடியல. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா காசு செலவு பண்ணணும்னா மட்டும் கஷ்டப்படுற, வெயிலுக்கு நீயாவது ஏசியில இருக்க, எங்களுக்கெல்லாம் அந்த குடுப்பனையும் கிடையாது, என்ன பண்றது? துணி குளிச்சு ஏதாவது இடம் இருந்தா சொல்லு, நானும் உங்க கூட சேர்ந்து வந்து அங்கேயே உக்காந்துக்கிறேன். பெரியவங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வீட்டுல உக்காந்துட்டு இருந்த பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேருக்கும் ரொம்ப போர் அடிச்சுது. ஏன்னா அவங்களால வெளியில போய் விளையாட முடியல. டேய் பன்னு, சின்னு, வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, பேசாம எல்லாரும் வெளியில போய் கொஞ்ச நேரம் விளையாடலாமா? என்னது வெளியில போய் விளையாடுறதா? புஜ்ஜி, உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சா? வெளியில நம்மள எரிச்சுற மாதிரி நெருப்பு இருக்கு, அதாவது வெயில. ஆமா புஜ்ஜி, வெயில போய் விளையாடணும்னா அப்புறம் வேர்க்கும், வேர்த்தா அப்புறம் பசிக்கும், பசிச்சா ஏதாவது சாப்பிடணும் போல தோணும், அதுக்கு பதிலாக சாப்பிட்டு ஏதாவது குளிர்ச்சியா இருக்கிற இடத்துல உக்காந்துக்கலாம்ல. அப்போ புஜ்ஜி யோசிச்சு பார்த்துட்டு, குளிர்ச்சியான இடமா அப்படின்னா நம்ம ஊர் இலையில ஒரு குளம் இருக்குல்ல, அதான் வத்தி போச்சு, அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாமரம் இருக்கு, அந்த மாமரம் பெருசா இருக்கிறதுனால அதுக்கு கீழே நிழலா இருக்கும், அங்க சில்லுன்னு காத்து வீசும், நம்ம எப்பவுமே அங்கதானே விளையாடிக்கிட்டு இருப்போம், அப்ப இன்னைக்கும் போய் அங்கேயே உட்காந்துக்கலாம், சில்லுன்னு காத்தடிக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அது கேட்டு பன்னு கிளியும், அட ஆமால, இப்போ மேங்கோ சீசன் வேற, மாமரத்துலனா அப்போ நிச்சயமா மாம்பழமும் காய்ச்சிருக்கும், மரத்துல ஏறி மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே நிழல உக்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். ஐய் மாம்பழமா, எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா மரம் ஏற வராதே, யாரு மரத்துல ஏறி பறிப்பாங்க? நான் ஏறேன்டா, எனக்கு மரம் ஏற நல்லா வரும், எவ்வளவு மாம்பழம் வேணுமோ அவ்வளோ மாம்பழத்தையும் பறிச்சு கீழே போடுறேன், சாப்பிடலாம் சரியா? சரி வாங்க, லேட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா போலாம்.
அப்படி பசங்க எல்லாரும் அம்மாக்கள் பேசுறது பேசட்டும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம ஊரோட எல்லையில அந்த காஞ்சி போன குளத்துக்கிட்ட போனாங்க. அந்த குளத்தங்கரையில ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. எல்லாரும் அங்க போய் அந்த மாமரத்தோட நிழல்ல கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாடா, நான் தான் சொன்னேன் இந்த மரம் பெருசு, இந்த மரத்தோட கீழே நிறைய நிழல் இருக்கும் அப்படின்னு. ஆமா புஜ்ஜி, அது மட்டும் இல்ல, கொஞ்சம் மேல பாரு, இந்த மாமரத்துல எவ்வளவு மாம்பழம் காய்ச்சி தொங்குது அப்படின்னு. லேட் பண்ணாம மரத்துல ஏறு, ஒவ்வொரு பழமா பார்த்து பறிச்சு போடு, நல்லா உக்காந்து சாப்பிடலாம். ஆனா பாத்து புஜ்ஜி, கிளைய இறுக்கமா பிடிச்சுக்கோ, வெயில் காலால கிளையெல்லாம் காஞ்சி போயிருக்கோம். நீங்க பயப்படாதீங்கடா, நான் பத்திரமா ஏறி பத்திரமா இறங்கிடுவேன். நான் மேல இருந்து பறிச்சு கீழே போடுறேன், மாம்பழத்தை கேட்ச் பிடிங்க. துணிக்குருவி ரொம்பவும் உற்சாகமா அந்த மாமரத்துல ஏறினா. உயரத்துல இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் பார்த்து சரியா பறிச்சு அத கீழே போட்டுக்கிட்டு இருந்தா. கீழே சின்னவும் பன்னுவும் அத கேட்ச் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் புஜ்ஜி நின்னுகிட்டு இருந்தா அந்த கிளை கொஞ்சமா அசைச்சுது. அப்போ புஜ்ஜி பதட்டமா, ஐயோ இந்த கிளை ஏண்டா இப்படி வழுக்குது? ஐயோ புஜ்ஜி, பாத்து இறுக்கமா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி புஜ்ஜி இறுக்கமா பிடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த கிளை அப்படியே உடைஞ்சு போச்சு. பாவம், மரத்துக்கு மேல இருந்து புஜ்ஜி அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே வந்து விழுந்துகிட்டு இருந்தா. அம்மா, பன்னு, சின்னு, நான் கீழே விழுந்துகிட்டு இருக்கேன், காப்பாத்துங்கடா டேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ்வளவு உயரத்துல இருந்து புஜ்ஜி கீழே விழும்போது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவ விழுந்த இடத்துல ஒரு பள்ளமாகி அவ அந்த பள்ளத்துக்குள்ள போயிட்டா. அதாவது புஜ்ஜி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, அங்க இருக்கிற தர அந்த அளவுக்கு சாஃப்ட் போல. புஜ்ஜி கீழே விழுந்ததும் ஒரு பெரிய பள்ளமே அங்க உருவாயிடுச்சு. பன்னு சின்னு 2 பேருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பன்னு பயந்து போய், புஜ்ஜி என்னாச்சு உனக்கு, எங்க போயிட்ட நீ பாதாளத்துல? ஐயோ என்னடா பன்னு இது, இவ்வளவு பெரிய பள்ளத்துல புஜ்ஜி எப்படி விழுந்தா? ஐயோ புஜ்ஜி உயிரோட இருக்காளோ செத்துட்டாலும் தெரியலையே, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. டேய் நீ வேற சும்மா இருடா, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. புஜ்ஜி எங்க போயிருப்பான்னு தெரியலையே. புஜ்ஜி, புஜ்ஜி, அடியே புஜ்ஜி, குரல் கொடு, இருக்கியா இல்ல போய் சேர்ந்துட்டியா? அப்போ புஜ்ஜி பள்ளத்துக்குள்ள இருந்து, டேய் பன்னு, நான் இருக்கேன்டா, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா இங்க ஏதோ அதிசயமா இருக்குடா. அதிசயமா? என்ன அதிசயம்? பேய் ஏதாச்சும் இருக்கா? டேய் பேய் இல்லடா, இங்க வெயில் காலம் மாதிரியே இல்ல, இது பனிக்காலம் மாதிரி இருக்கு. சுத்தி ஒரு ஐஸ் கட்டி பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, குளிருதுடா. நீங்க 2 பேரும் கீழே இறங்கி வந்து பாருங்க, அப்பதானே உங்களுக்கு தெரியும். வண்ண கிளி ஆச்சரியமா, என்னது குளிருதா? இந்த கிளைமேட்ல உனக்கு எப்படி புஜ்ஜி குளிர் எடுக்குது? சரி இரு, நானும் இறங்கி வரேன். டே சின்னு, நீயும் வாடா. அப்படி பன்னு சின்னு 2 பேருமே கண்ணு மூடிக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குனாங்க. உள்ள போனவங்களுக்கு ஒரு அதிசய காட்சி அங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்த பார்த்த உடனேயே சின்னு ரொம்பவே பயந்துட்டான். அட டேய், என்னடா இது, நாம எங்கேயாவது சொர்க்கத்துக்கு வந்திருக்கோமா என்ன? பன்னு அந்த இடத்த பார்த்து ஆச்சரியமா, ஆமாண்டா, பூமிக்கு கீழே இப்படி ஒரு குளிர்ச்சியான இடம் இருக்கா? மேல கூரை, கீழே தர எல்லாமே ஒரே ஐஸ் கட்டியா இருக்கு. ஆமாண்டா, இத நம்பவே முடியல. மேல அப்படி வெயில் அடிக்குது, ஆனா பூமிக்கு கீழே இப்படி ஒரு ஐஸ் உலகமே இருக்கு. இது ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா மேல வெயிலை விட இந்த குளிர்ச்சி நல்லா இருக்குல்ல? ஆமா புஜ்ஜி, இப்ப நம்ம ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க அம்மா வீட்ல ஏசி போட்டு கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுன்னு ஏசியை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ நமக்கு ஃப்ரீயாவே ஏசி கிடைக்குது. டேய் இது ரொம்ப பெரிய விஷயம், இத நாம மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊர்ல நம்ம அம்மாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லலாம். அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே இங்க வந்து உக்காந்துப்பாங்க. எல்லாருக்கும் வெயில் கஷ்டமே இருக்காது. ஆமாடா, நீ சொல்றது உண்மைதான். எல்லாருமே இனிமே இந்த வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இங்க வந்து உக்காந்துக்கலாம்டா. அப்படி பசங்க 3 பேரும் அந்த பள்ளத்தை விட்டு வெளியில வந்து வேகமா அவங்க அம்மாங்க கிட்ட விஷயத்த சொல்ல போனாங்க. அங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பசங்க ரொம்பவே ஆச்சரியமா அவங்க எல்லார்கிட்டயும் போய், அம்மா அம்மா சீக்கிரமா வாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன புச்சி, எங்க போயிருந்தீங்க? வெயில்ல விளையாடுனீங்களா? உங்களுக்கு வேர் தோத்திக்கிட்டு இருக்கு? ஐயோ ஆண்டி, அது வேர்வே இல்ல, எங்களுக்கு குளிருது. அந்த குளத்துக்கு பக்கத்துல பூமிக்குள்ள ஒரு உலகம் இருக்கு, அது ஐஸ் கட்டியால நெறிஞ்சு போயிருக்கு. அதுக்கு சிச்சு காக்கா, என்னது ஐஸ் கட்டியா? என்ன பசங்களா எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? வெயில்ல விளையாடுனீங்கல்ல, அதான் மூளை கலங்கி போயிருக்கு போல. போங்க போங்க, போய் வீட்டுக்குள்ள ஓய்வு எடுத்துக்கோங்க.
ஐயோ அம்மா, நாங்க சொல்றத நம்புங்க. நாங்க எங்க கண்ணார பார்த்தோம். அங்க ஃப்ரீ ஏசி ரூமே இருக்கு. அங்க போய் உக்காந்துக்கிட்டா நமக்கு கரண்ட் பில்லே வராது. சிச்சு காக்கா கரண்ட் பில்லு இருக்காது அப்படின்னு சொன்னதை கேட்டு, என்னது கரண்ட் பில்லு இருக்காதா? அப்ப அது உண்மையிலேயே நல்ல இடமா தான் இருக்கணும். டோனி வா, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். சரி சரி வாங்க, பசங்க புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்கல்ல, போய் பார்த்தா தானே தெரியும் அது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு. பறவைங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லி பசங்க பின்னாடியே அந்த மாமரத்துக்கிட்ட போய் பார்த்தப்போ உண்மையிலேயே அந்த மரத்து கீழே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. என்ன இது, இங்க இவ்வளவு பெரிய பள்ளம் எப்படி வந்துச்சு புஜ்ஜி? நான் தான் சொன்னலமா, இந்த பள்ளத்துக்குள்ளதாமா நான் போனேன். நீங்களும் வாங்க, இந்த பள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. சரி அப்படின்னு சொல்லி அத்தனை பறவைங்களும் அந்த ஓட்ட வழியா அந்த பூமிக்குள்ள போய் பார்த்தாங்க. உள்ள போய் பார்த்தா வெளியில வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா உள்ள ஏதோ இமயமலையில இருக்கிற அளவுக்கு ஒரே பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குளிர்ச்சியா காத்தோ வீசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியமா, என்ன இது ஆச்சரியம், வெளியில வெயில் காலமா இருக்கு, ஆனா உள்ள வந்து பார்த்தா பனிகாலமா இருக்கு. ஆமா டோனி, என்னாலயும் இத நம்பவே முடியல. வெளியில வெயில் அவ்வளவு இருக்கும்போது உள்ள இந்த இடம் எப்படி இப்படி ஐஸ் கட்டியோட குளிர்ச்சியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, குளிர்காலத்துல இந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து இந்த இடம் உருவாயிருக்கும். ஆனா வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகமா இங்க உள்ள வரலங்கிறதுனாலதான் அந்த இடம் இன்னும் அப்படியே இருக்கு. எப்படியோ நமக்கு ஒரு குளிர்ச்சியான இடம் கிடைச்சிருச்சு. அதான். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, ஆஹா, இனிமே ராத்திரி பகலும் நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏசி போட வேண்டிய அவசியமே இல்ல, கரண்ட் பில்லும் வராது. அது மட்டும் இல்ல, ஐஸ் கியூப கொண்டு போய் நான் ரஸ்னா போட்டு குடிச்சுக்கிறேன், காசு மிச்சம். இப்ப பார்த்தா இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பியா சிச்சோ நீ? முதல்ல இங்க இருக்கிற இடத்த நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயும் நம்ம போய் சொல்லி ஆகணும். ஆமா ஆமா, நாம எதுக்கு வெயில கஷ்டப்படணும் டோனி? நாம எல்லாரும் காலையில இங்க வந்துடலாம். சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்போ வெயிலோட கஷ்டம் நமக்கு இந்த வெயில் காலத்துல தெரியவே தெரியாது. சரியா சொன்ன சோட்டு, இனிமே நமக்கு வெயிலால எந்த கஷ்டமும் இருக்காது. குழந்தைங்க எல்லாரும் கூட இங்க சந்தோஷமா விளையாடுவாங்க. பாத்தியாமா, நான் மரத்து மேல இருந்து கீழே விழுந்ததுனாலதான் இவ்வளவு ஒரு அழகான இடத்த நான் கண்டுபிடிச்சேன். அப்ப டோனி சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதா புஜ்ஜி, உனக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் வெயிலால கஷ்டப்படவே இல்ல. அவங்க பிளான் பண்ணபடியே காலையிலேயே எழுந்திருச்சு சமைச்சு எடுத்துக்கிட்ட அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பள்ளத்துக்குள்ள போயிடுவாங்க. அங்க அவங்க சமைச்சு கொண்டு போன சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடும் போது பெரியவங்க எல்லாருமே அங்க நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த பழத்தை விட்டு வெளியில வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வரும்போது நிறைய ஐஸ் கியூப கொண்டு வந்து நிறைய ஜூஸ் போட்டு சந்தோஷமா எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த வெயில் காலம் முடிகிற வரைக்குமே அந்த அதிசய உலகம் அவங்க எல்லாரையுமே ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடத்துல வச்சுக்கிச்சு.